நம்ம இப்போ பிரெட் அல்வா செய்ய போகிறோம்ப்பா. ஃபஸ்ட்டு பிரெட் அல்வாவுக்கு என்னென்ன தேவைன்னா, பிரெட்டு, சுகரு, கீ, முந்திரி பருப்பு, எண்ணெய், இவ்வளோ தான் பிரெட் அல்வாவுக்கு தேவையான பொருட்கள். ஸ்டவ்வை பற்ற வைப்போம். பிரெட்டை முதல்ல ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெய் காயம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பிரெட்டை எண்ணெயில் போட்டு டோஸ்ட் பண்ணணும். அதை அப்படியே திருப்பி கொஞ்சம் சூடானோடனே திருப்பி போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி அப்படியே எடுக்கணும். இப்போ இது ஆயிடுச்சு, ரோஸ்டட் ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அடுத்த ப்ரெட்டை போட்டுக்கலாம். இதையும் அதே போல் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். வானலியை அடுப்பில் வச்சுட்டு அடுத்து பிரெட் அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல கொஞ்சம் தேவையான இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இந்த இவ்வளோ பிரெட்டுக்கும் 2 ஸ்பூன் நெய் போதும். போட்ட கீ சூடாயிடுச்சு. அதில் இந்த முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணிக்கலாம். முதல்ல பாத்திரத்தில் தனியாக வச்சு வச்சுட்டு இந்த மீதம் இருக்கிற இந்த நெய்லையே நம்ம சுகரை பாவு பண்ணிடலாம். பாவு பக்குவத்துக்கு வர வேண்டாம். லைட்டாக இது சுகர் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். 1 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். சுகர் கரைஞ்ச உடனே இல்லை, கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்த பிறகு தான் நம்ம இதில் ப்ரெட்டை போடணும். நம்ம போட்ட சுகர் கரைஞ்சி கொதி வர தொடங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இந்த டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை எல்லாத்தையும் இதுக்கு உள்ளாடி போட்டுடலாம். போட்டுட்டு இது அப்படியே உள்ளாடி அது தண்ணி உள்ளாடி இந்த சுகர் பாவு உள்ளாடி அது அழுந்துறது போல் பண்ணி விடணும். இப்போ நம்ம போட்ட அந்த ப்ரெட்டு நல்லா அந்த சுகர் பாவுலேயே அப்படியே சாஃப்டாகி இந்த பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ரோஸ்டட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பை இந்த நேரத்தில் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை திரும்பவும் இன்னும் ஒரு 2 நிமிஷமாக அப்படியே கைவிடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டு இருந்தால் அடி பிடிக்காமல் அப்படியே நம்ம ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு வாய் 1 ஸ்பூன் சாப்பிடும் போதும் அது நம்ம வாயில் கடிபடும் போது அது ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கம்மியான பொருள். நம்ம வீட்டிலையே நம்ம விருப்பப்பட்ட நேரத்திலேயே செய்து முடிக்கலாம். வாசனை சூப்பராக வருது. சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ பிரெட் அல்வா நமக்கு கடைசி பக்குவத்துக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ்வை நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு இதை ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் வந்து எடுத்து வச்சிடுவோம். இப்போ நம்ம இந்த பிரெட் அல்வாவை டேஸ்ட் பார்க்கலாம். என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். வெறும் ப்ரெட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாத உங்கள் நண்பருக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.